ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். செம டேஸ்டியான புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு லெமன் சைஸ் புளி, கல் உப்பு, கொஞ்சம் சுட தண்ணி போட்டு ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட் ட்ரை மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் தனியா எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 10, எவ்வளோ தேவை காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, பெருங்காயம், 2 வரமிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் முந்திரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி கரைச்சலை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திப்பி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு 2-3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலா, இந்த ட்ரை இது எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். அது நல்லா ஃப்ரை ஆனவுடனே அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி கரைச்சல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. பெருங்காயம் போட்டு மூடி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை மசாலா எல்லாம் மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரை மசாலா போட்டு எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான புளியோதரை குழம்பு ரெடி. இப்போ நம்ம இதுக்கு வடித்து வச்ச சாதத்தில் அந்த பாருங்கள் ஆவி பறக்கிற அந்த சூடு சாப்பாடில் நம்ம அந்த புளிக்குழம்பு மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கரண்டி வச்சு இது பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மலைச்சாரல் மாதிரி நம்மளுடைய அந்த ட்ரை மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க மட்டும் இல்லை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஊற வச்ச அந்த இதில் இருந்த வரமிளகாய், வேர்க்கடலை, முந்திரி எல்லாத்தோடு சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.